சென்னையில் ஆகட்டும், வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவு கூட இப்போ சமீபமா சில மாதங்களா முட்டை ஏற்றுமதி இருக்கிறதா சொன்னாங்க சார். அதுவும் இதனால பாதிக்கும். முட்டை ஏற்றுமதி, அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முட்டையும் சேர்த்துதான். நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து, அங்கிருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முட்டை இன்றைக்கு 5 ரூபாய் என்று சொன்னால் இப்ப 50 பைசா சேர்த்தாகும். அது 2000 ரூபாய் சேர்த்தாகும். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய் ஆயிடும். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு தான் செல்லுகிறது. இருந்தாலும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும். ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைவரின் சார்பாக விலைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம். அமெரிக்க சந்தைக்கு மாற்ற பிற நாடுகளோட சந்தையை உடனே அணுக முடியாது சார். அதுல சிக்கல் இருக்கு. இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல. அதேபோல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம். ஒன்று, ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு 6 மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் என்ன அப்புறம் தீர்ந்துருவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்கே கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி இங்க வரமாட்டாங்க. 40 வருஷம் 50 வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வேலைகளை இழப்பார்கள். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இங்க திரும்பி வரமாட்டார்கள். அதில் 50-60 ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது. இல்ல 27ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்பவே அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்றாங்கன்னு சொன்னா 27ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பில்லியன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியன்ங்கிறது நீங்கள் பார்த்துங்க ஒரு 9000 கோடி கணக்கு போட்டுங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விஷயம். வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்காது. அவர்களெல்லாம் எடுப்பால் கைப்பிள்ளையாக மாறி போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேறு மாநிலத்தவருக்கு இங்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது கண்டிப்பாக ஏற்புடையதான ஒரு கேள்வி கேட்பார்கள். தமிழர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாக்குரிமை என்று சொல்லுவார்கள். தேர்தல் நேரத்திலே தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த உரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டிலே வந்து வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களித்தால்தான் அது வந்து சரியானதாக இருக்கும், அந்த மாநிலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. எங்களுடைய அமைப்புகளை அழைத்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்ததன் விளைவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்கள்
பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜவுளித்துறை, கிரானைட் என்று இந்த துறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சொன்னால் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதியிலே பெரும்பங்கு அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்கள் கொடுத்த ஆர்டர்களை ரத்து செய்வதாகவும் அதேபோல அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். $1 விலை என்று சொன்னால் இப்போது $1.5 அவர்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இப்படி அமெரிக்காவுக்கு அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது. அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது. அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்குமதி செய்ததுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓபனாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி ரஷ்யாவிலே ஆயில் இறக்குமதி செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துகிறார்கள். அப்படி மிச்சப்படுத்துகிற அந்த தொகை மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். இப்படி இன்றைக்கு அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது. இதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இருந்த பல்வேறு சலுகைகளை எடுத்து விட்டார்கள். பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு சலுகைகள், டியூட்டி டிராபேக் என்று சொல்லப்படுகின்ற அந்த சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அதேபோல முன்பு ஆர்பிஐ பொறுத்தவரை 5% வரை வட்டி சலுகை கொடுத்தார்கள். ஏற்றுமதியாளர்கள் வாங்குகிற அந்த கடனுக்கு வட்டி சலுகையாக 5% கொடுத்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வரியும் சேர்ந்து ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு அரசுகள் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம். முதலமைச்சரிடத்திலே பேசிய பின்னால் அனைத்து ஏற்றுமதி சங்கங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 27% அகில இந்திய அளவிலே ஜவுளி ஏற்றுமதியிலே 27% தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம். அதே திருப்பூர் நிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவில் ஏற்றுமதி ஆகிற அந்த நிட் கார்மெண்ட்ஸ்ல 68% திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம். மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பூரில் ஆகட்டும், சென்னையில் ஆகட்டும், வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவு கூட இப்போ சமீபமா சில மாதங்களா முட்டை ஏற்றுமதி இருக்கிறதா சொன்னாங்க சார். அதுவும் இதனால பாதிக்கும். முட்டை ஏற்றுமதி, அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முட்டையும் சேர்த்துதான். நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து, அங்கிருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முட்டை $5 என்று சொன்னால் இப்ப 50 பைசா சேர்த்தாகும். அது $2,000 சேர்த்தாகும். $5 $7,000 ஆயிடும். $5 $7,000 ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு
இருந்தாலும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும். ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைவரின் சார்பாக விலைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம். அமெரிக்க சந்தைக்கு மாற்றா பிற நாடுகளோட சந்தையை உடனே அணுக முடியாது சார், அதுல சிக்கல் இருக்கு. இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல. அதேபோல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம். ஒன்று, ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு 6 மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் என்ன அப்படி தீர்ந்துருவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்கே கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி இங்க வரமாட்டாங்க. 40 வருஷம் 50 வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வேலைகளை இழப்பார்கள். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இங்க திரும்பி வரமாட்டார்கள். அதில் 50-60 ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது. இல்ல 27ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்பவே அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்றாங்கன்னு சொன்னா 27ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பில்லியன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியன்கிறது நீங்கள் பார்த்துங்க ஒரு 9,000 கோடி கணக்கு போட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விஷயம். வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்காது. அவர்களெல்லாம் எடுப்பால் கைப்பிள்ளையாக மாறி போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேறு மாநிலத்தவருக்கு இங்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது கண்டிப்பாக ஏற்புடையதான ஒரு கேள்வி கேட்பார்கள். தமிழர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாக்குரிமை என்று சொல்லுவார்கள். தேர்தல் நேரத்திலே தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த உரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டிலே வந்து வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களித்தால்தான் அது வந்து சரியானதாக. எங்களுடைய அமைப்புகளை அழைத்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்ததன் விளைவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜவுளித்துறை, கிரானைட் என்று இந்த துறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதியிலே பெரும்பங்கு அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்கள் கொடுத்த ஆர்டர்களை ரத்து செய்வதாகவும் அதேபோல அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். $1 விலை என்று சொன்னால் இப்போது $1.5 அவர்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இப்படி அமெரிக்காவுக்கு அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது. அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது. அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்குமதி செய்ததுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓபனாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி ரஷ்யாவிலே ஆயில் இறக்குமதி செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு
ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துகிறார்கள். அப்படி மிச்சப்படுத்துகிற அந்த தொகை மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். இப்படி இன்றைக்கு அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது. இதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இருந்த பல்வேறு சலுகைகளை எடுத்து விட்டார்கள். பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு சலுகைகள், டியூட்டி டிராபேக் என்று சொல்லப்படுகின்ற அந்த சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அதேபோல முன்பு ஆர்பிஐ பொறுத்தவரை 5% வரை வட்டி சலுகை கொடுத்தார்கள். ஏற்றுமதியாளர்கள் வாங்குகிற அந்த கடனுக்கு வட்டி சலுகையாக 5% கொடுத்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வரியும் சேர்ந்து ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு அரசுகள் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம். முதலமைச்சரிடத்திலே பேசிய பின்னால் அனைத்து ஏற்றுமதி சங்கங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 27% அகில இந்திய அளவிலே ஜவுளி ஏற்றுமதியிலே 27% தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம். அதே திருப்பூர் நிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவில் ஏற்றுமதி ஆகிற அந்த நிட் கார்மெண்ட்ஸ்ல 68% திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம். மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பூரில் ஆகட்டும், சென்னையில் ஆகட்டும், வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவை கூட சமீபமா சில மாதங்களா முட்டை ஏற்றுமதி இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் இதனால பாதிக்கும். முட்டை ஏற்றுமதி, அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முட்டையும் சேர்த்துதான். நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து, அங்கிருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முட்டை 5 ரூபாய் என்று சொன்னால் இப்ப 50 பைசா சேர்த்தாகும். அது 2000 ரூபாய் சேர்த்தாகும். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு தான் செல்லுகிறது. இருந்தாலும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும். ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைவரின் சார்பாக விலைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம். அமெரிக்க சந்தைக்கு மாற்ற பிற நாடுகளோட சந்தையை உடனே அணுக முடியாது சார். அதுல சிக்கல் இருக்கு. இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல. அதேபோல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம். ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு 6 மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் என்ன அப்புறம் தீர்ந்துருமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்கே கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி இங்க வரமாட்டாங்க. 40 வருஷம் 50 வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வேலைகளை இழப்பார்கள். ஆனா இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இங்க திரும்பி வரமாட்டார்கள். அதில் 50-60 ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது. இல்ல 27ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்பவே அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்றாங்கன்னு சொன்னா 27ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது மொத்தமா பாத்தீங்கன்னா
ஒரு 30 to 40 பில்லியன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியன்கிறது நீங்கள் பார்த்துங்க ஒரு 9,000 கோடி கணக்கு போட்டு. ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விஷயம். வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்காது. அவர்களெல்லாம் எடுப்பால் கைப்பிள்ளையாக மாறி போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேறு மாநிலத்தவருக்கு இங்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது கண்டிப்பாக ஏற்புடையதான ஒரு கேள்வி கேட்பார்கள். தமிழர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாக்குரிமை என்று சொல்வார்கள். தேர்தல் நேரத்திலே தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த உரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டிலே வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களித்தால்தான் அது சரியானதாக. எங்களுடைய அமைப்புகளை அழைத்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்ததன் விளைவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜவுளித்துறை, கிரானைட் என்ற இந்த துறைகள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதியிலே பெரும்பங்கு அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்கள் கொடுத்த ஆர்டர்களை ரத்து செய்வதாகவும் அதேபோல அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். $1 விலை என்று சொன்னால் இப்போது $1.5 அவர்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இப்படி அமெரிக்காவுக்கு அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது. அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது. அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்குமதி செய்ததுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி ரஷ்யாவிலே ஆயில் இறக்குமதி செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துகிறார்கள். அப்படி மிச்சப்படுத்துகிற அந்த தொகை மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். இப்படி இன்றைக்கு அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது. இதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இருந்த பல்வேறு சலுகைகளை எடுத்து விட்டார்கள். பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு சலுகைகள், டியூட்டி டிராபேக் என்று சொல்லப்படுகின்ற அந்த சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அதே போல முன்பு ஆர்பிஐ பொறுத்தவரை 5% வரை வட்டி சலுகை கொடுத்தார்கள். ஏற்றுமதியாளர்கள் வாங்குகிற அந்த கடனுக்கு வட்டி சலுகையாக 5% கொடுத்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வரியும் சேர்ந்து ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு அரசுகள் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம். முதலமைச்சரிடத்திலே பேசிய பின்னால் அனைத்து ஏற்றுமதி சங்கங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 27% அகில இந்திய அளவிலே ஜவுளி ஏற்றுமதியிலே 27% தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம். அதே திருப்பூர் நிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவில் ஏற்றுமதி ஆகிற
அந்த நிட் கார்மெண்ட்ஸில் 68% திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பூரில் ஆகட்டும், சென்னையில் ஆகட்டும், வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவு கூட இப்போ சமீபமாக சில மாதங்களா முட்டை ஏற்றுமதி இருக்கிறதா சொன்னாங்க சார், அதுவும் இதனால பாதிக்கப்படும். முட்டை ஏற்றுமதி, அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முட்டையும் சேர்த்துதான். நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து, அங்கிருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முட்டை 5 ரூபாய் என்று சொன்னால் இப்ப 50 பைசா சேர்த்தாகும். அது 2000 ரூபாய் சேர்த்தாகும். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய் ஆயிடும். 5 ரூபாய்ங்கிறது 7000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு தான் செல்லுகிறது. இருந்தாலும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும். ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைவரின் சார்பாக விலைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம். அமெரிக்க சந்தைக்கு மாற்ற பிற நாடுகளோட சந்தையை உடனே அணுக முடியாது சார், அதுல சிக்கல் இருக்குங்களா? இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல. அதேபோல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம். ஒன்று, ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு 6 மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் என்ன அப்புறம் தீர்ந்துருவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்கே கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி இங்க வரமாட்டாங்க. 40 வருஷம் 50 வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வேலைகளை இழப்பார்கள். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இங்க திரும்பி வரமாட்டார்கள். அதில் 50-60 ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது. இல்ல 27ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்பவே அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்றாங்கன்னு சொன்னா 27ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பில்லியன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியன்கிறது நீங்கள் பார்த்துங்க ஒரு 9000 கோடி கணக்கு பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விஷயம். வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்காது. அவர்களெல்லாம் எடுப்பால் கைப்பிள்ளையாக மாறி போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேறு மாநிலத்தவருக்கு இங்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது கண்டிப்பாக ஏற்புடையதான ஒரு கேள்வி கேட்பார்கள். தமிழர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாக்குரிமை என்று சொல்வார்கள். தேர்தல் நேரத்திலே தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த உரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டிலே வந்து வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களித்தால்தான் அது வந்து சரியானதாக. எங்களுடைய அமைப்புகளை அழைத்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்ததன் விளைவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்களில்
லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜவுளித்துறை, கிரானைட் என்று இந்த துறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சொன்னால் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதியிலே பெரும்பங்கு அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்கள் கொடுத்த ஆர்டர்களை ரத்து செய்வதாகவும் அதேபோல அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். $1 விலை என்று சொன்னால் இப்போது $1.5 அவர்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இப்படி அமெரிக்காவுக்கு அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது. அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது. அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.